பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13, 14 மற்றும் 17 இந்த 3 வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள பகுதியின்படி நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் சொல்ல அது எங்களுக்கு ஆகும், நீர் கட்டளையிட அது எங்கள் வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி தகப்பனே, 13வது வசனத்திலே உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்கிற இந்த வசனத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு போதித்தரலும், நீர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் என்றால் ஆண்டவரே, எங்களுடைய இனஜன பந்துக்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களோடு கூட வாழ்க்கையில் கடந்து வந்தவர்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், சத்தியம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உம்முடைய உபதேசம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய பிரமாணங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பு ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என்கிற சமாதானம் அவர்களுக்கு பெரிதாய் விளங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்திலே சமாதானம் என்று இல்லை ஆண்டவரே, கர்த்தருக்குள் அவருடைய உபதேசத்துக்குள் அவருடைய வழிநடத்துதலுக்குள் இருக்கக்கூடிய சமாதானம், ஆசீர்வாதம் அது என்னென்றைக்கும் ஆண்டவரே பிள்ளை சந்ததிக்கும் சந்ததியினுடைய சந்ததிக்கும் ஆண்டவரே உம்முடைய வருகை பரியந்தம் அது பெரிதாய் விளங்க அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 14வது வசனத்திலே பார்க்கிறோம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்று சொல்லி நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். யாப்பேசு ஜெபிக்கிறது போல ஆண்டவரே, என்னை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும் என்ற வார்த்தையின்படியும் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததிலே ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தீங்குக்கு உட்படாதபடிக்கு என்று எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நீதியினால் நாங்கள் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே தகப்பனே, உலகம் மாமிசம் பிசாசு கொடுக்கக்கூடியதான காரியங்களினால் நாங்கள் ஸ்திரப்பட்டு நாங்கள் இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதான அந்த சிலுவையின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்துக்குள் இருக்கக்கூடிய நீதிதான் எங்களை ஸ்திரப்படும், இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனை எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்திரத்தை கட்டளையிடுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, அநிதத்தின் கூலி எங்களுக்கு வாய்க்காது என்ற வார்த்தையின்படியே தகப்பனே, உலக மாமிசம் பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுமையையும் பயத்தையும் திகிலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவைகள் எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டான நீதி ஆண்டவரே எங்களிலே நிலை பெற்றிருக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 17வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்களின்படி எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த உலக மாமிச பிசாசினுடைய ஆயுதங்கள் ஆண்டவரே, அந்தகார லோகாதிபதியினுடைய ஆயுதங்கள் ஆண்டவரே, துரைத்தனங்களுடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி, அது எங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திராதபடிக்கு போகும்படி, கடந்து போகும்படி ஆண்டவரே, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து போகும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே நீர் உம்முடைய பார்வையிலே எவையெல்லாம் எங்களுக்கு சரியாய் நேர்த்தியாய் கொடுக்க வேண்டும், அருள வேண்டும் என்று நீர் வைத்திருக்கிறீரோ அது எல்லாம் எங்களுக்கு நீதியாய் விளங்க அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற உம்முடைய தயவு, இரக்கம்,
கிருபைகள், ஆசீர்வாதம், நன்மைகள் சகலமும் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே அது நீதியாய் இருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியானவைகளை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அருளுகிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பார்வையிலே செம்மையாய் இருக்கிறவைகள், சீராய் இருக்கிறவைகள் மூலமாய் எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனதார ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.